சபையாகிய நீங்களும் நானும் எப்படி பிழைத்திருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் மரித்து கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். நாம் பிழைத்திருப்பது காரணம் யார்? இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்னில் அன்பு கூர்ந்து தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறோம். இரட்சகரை விசுவாசிக்கிறவர்கள் பிழைத்திருப்பார்கள். இரட்சகரை விசுவாசிக்கிறவர்கள் யுகமாக வாழுவார்கள். இரட்சகரை விசுவாசிக்கிறவர்கள் இந்த உலகத்திலே தன்னுடைய குமாரனா இரட்சகருடன் சேர்ந்து ஆளுகை செய்வார்கள். அதற்காகத்தான் இரட்சகர் இந்த நாளிலே சபையின் மூலமாக ஒவ்வொரு விசுவாசியின் மூலமாக இந்த உலகத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் வாழ்வது கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவுக்குள் அவர் மீது, இரட்சகர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தின் மூலமாக. ஏனென்றால் இந்த இரட்சகரை விசுவாசிக்கும் பொழுது நாம் பரலோக தேவனின் அன்பை பெற்றுக் கொள்கிறோம். அவருடைய அன்பிலே வாழ்கிறோம். அவருடைய அன்பை தியானிக்கிறோம் என்பதுதான் அந்த கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் பரலோக தேவனால் அன்பு கூறப்பட்டிருக்கிறோம். அன்பை நாம் சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறோம். காரணம் என்னவென்றால் நாம் இரட்சகரை விசுவாசித்திருக்கிறோம். லூக்கா 1வது அதிகாரம் 47வது வசனம் சொல்கிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூர்ந்தது. ஆம் பிரியமானவர்களே, மரியாள் என்ன சொல்கிறார்? அவர் எலிசபெத்தை வாழ்த்தின பொழுது அவருடைய எலிசபெத்தின் உள்ளால இருந்த அந்த கர்ப்பத்தை தரித்திருந்த எலிசபெத்தின் பிள்ளை துள்ளினது என்று பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு மரியாள் தேவனை மகிமைப்படுத்துகிறாள். எப்படி மகிமைப்படுத்துகிறாள் பாருங்கள். सच सच बताओ, ये अगोडा जी की बेटी के साथ आपका क्या चक्कर? மகிமைப்படுத்துகிறாள் பாருங்கள். என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூர்ந்திரட்டு. நீதிமானின் கூடாரத்தில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. இரட்சகரை ஏற்றுக்கொண்ட நாம் அவரை போற்ற வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஏனெனில் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், நம்மை விடுதலை செய்திருக்கிறார், நம் வாழ்க்கையிலே அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். தாழ்மையாய் இருந்த நம்மை உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்திருக்கிறார். பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். சந்தோஷத்தை தந்திருக்கிறார், சமாதானத்தை தந்திருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களிலும் என்னில் இருக்கிற கிறிஸ்து பெரியவர். காரணம் என்னவென்றால் நாம் உலகத்தின் இரட்சகரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், உலகத்தின் இரட்சகரை தொழுது கொண்டிருக்கிறோம், உலகத்தின் இரட்சகரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதைத்தான் அங்க அருமையாக சொல்லு, என் ஆவி என் இரட்சகராகிய தேவன் மேல் களி கூறுகிறது. அன்பு சபையே, இரட்சகராகிய தேவன் மேல் நாம் களி கூறுகிறோமா? இந்த உலகத்தின் பாடுகள் எவ்விதமாக இருக்கும் பொழுது இரட்சகராக தேவன் மேல் களி கூர்ந்து கொண்டிருக்கிறோமா? அன்று மரியாள் இடத்தில் தூதர்கள் வந்து சொல்கிறார்கள், இவ்விதமாக நீ கர்ப்பம் கொள்ளப் போகிறாய். மரியாள் முடியாது என்று சொல்லவில்லை, தேவனுடைய சித்தத்தின்படி ஆக கெடுவது என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்காக எனக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் பெரியவைகள், மகத்தானவைகள், எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன் அவர். அவருக்காக
மரியாளை போல நாம் நிற்பதற்கு தயாராக இருக்கிறோமா? அவருடைய பெரிய திட்டத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக வாழ்வதற்கு தயாராக இருக்கிறோமா? சிந்தித்து பார்க்கலாம், சிந்தித்து பார்க்கலாம். நம்முடைய தாழ்மையில் நம்மை நினைத்த இரட்சகரை நாம் மகிமைப்படுத்துகிறோமா? நம்முடைய தாழ்மையில் நம்மை நினைத்த இரட்சகரை மனம் மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்கிறோமா? சிந்தித்து பார்க்கலாம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 2வது வசனம். தீர்க்க தரிசிகளால் சபையாகிய நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலர்கள் அவருடைய ஒளியில் நடப்பதற்காக, கிறிஸ்துவின் போதனைகளை கடைபிடிப்பதற்காக, அவருடைய விசுவாசத்திலே பலப்படுவதற்காகத்தான் நாம் தினமும் திருச்சபையிலே வந்து கொண்டு கூடுகையிலே வந்து கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தான் ஆண்டவர் ஒவ்வொரு சபையை நிறுவியிருக்கிறார், போதகர்களை வைத்திருக்கிறார், தேவ ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார். இதைத்தான் இரட்சகர் செய்து கொண்டிருக்கிறார். இரட்சகர் கொடுத்த பாதை ஒளியின் பாதை, அது ஜீவனின் பாதை, அது சத்தியத்தின் மூலமாகத்தான் நடத்தப்படுகிற பாதை, அது இருளின் பாதை அல்ல. அன்பு சபையே, நாம் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, ஒளியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? உங்களுடைய பாடுகள், என்னுடைய பாடுகளை அறிந்திருக்கிறார் நம்முடைய இரட்சகர். அவர் ஒவ்வொரு காரியங்களையும் அறிந்திருக்கிறார் நம்முடைய இரட்சகர். அந்த பாடுகள் மத்தியிலே அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்கிறோமா? அந்த பாடுகள் மத்தியிலே ஒளியாகிய தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டு விசுவாசத்திலே நடக்கிறோமா? அதை செய்வதற்காகத்தான் இரட்சகர் இந்த நாட்களிலே திருச்சபையிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார். எனவே தான் நான் சபை கூடுவர்தலை நாம் நிறுத்தக்கூடாது. சிந்தித்து பார்க்கலாம், சிந்தித்து பார்க்கலாம். இறுதியாக இரட்சகர் என்ன செய்ய போகிறார்? தீத்து 2வது அதிகாரம்